ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்களில் இவர்களுக்கெல்லாம் இந்த உரிமை தொகை கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை சட்டசபையிலேயே தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாயினை வழங்கி வருகிறது. இதன் மூலம் 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில தான் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் மற்றும் புதிதாக அப்ளை பண்ணவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூலை 15லேருந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணாங்க. அதிலும் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் அப்ளை பண்ணாங்க. அவங்களும் எப்போ இந்த உரிமை தொகையானது வரும் அப்படின்னு காத்திருந்த நிலையில் இதுக்கு இப்போ தான் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ வீடு வீடாக கள ஆய்வு நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, தகுதியான அனைத்து மகளிருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக யாருக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களை தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லாருக்கும் கிடைக்கும், இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களை தவிர.